ரொம்ப நேரமா வணக்கம். அப்படியே உள்ள போயிடலாம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குணத்தோடு நடக்கிற ஆட்டு சந்தை தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆட்டு சந்தையோட விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு எதுவும் தெரியல. வழக்கம் போலவே அப்படியே ஸ்ட்ரக் ஆன மாதிரியே நிக்குது. அங்கங்க எல்லாம் நின்றுட்டு பண்ணிட்டு இருக்குது. ஓகே, இந்த சந்தையை பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துடலாம். இது வந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில 5 மணி அளவுல சுமார் ஒரு 10 மணி வரைக்கும் நடக்கிற சந்தை. வளர்ப்புக்கான ஆடுகள், அறுப்புக்கான ஆடுகள் நிறைய ரகரகமா வந்துட்டு இருக்கும். திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற சந்தை இது. அப்படியே உள்ள போய் பார்த்துருவோம். விற்பனை விலை நிலவரம் இன்னைக்கு எப்படி போகுது இல்ல குறுகுறுனே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வீடியோ எடுத்துக்கலாமா? ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கெல்லாம் சந்தையில வியாபாரி தூக்கு போட்ட சாரி. அடேங்க அப்பா, தூக்கு போட்டு சார் அளவுக்கு இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு என்ன வாங்கிருக்கீங்களா? என்ன ரேட்டுமா வருது ஒவ்வொன்றும்? 13 ரேஞ்சு. ஆமாங்கண்ணா. இப்படி வளர்ப்புக்கா அறுப்புக்கா? அறுப்புக்குங்கண்ணா. ஆமாங்கண்ணா. பரவாயில்லைங்கண்ணா, வாங்கின ஓரளவுக்கு விலை பரவாயில்லைங்க அண்ணா. எல்லாமே 2 பல்லு தாங்கண்ணா. 2 பல்லு தான். ஆமாங்கண்ணா, கிடைக்கும். ஏதோ பரவாயில்லைங்கண்ணா, பரவாயில்லைங்க. ஆமாங்கண்ணா. என் பேர் பெரியசா. உள்ள பாத்தீங்கன்னா ஆடு குட்டிகளோட நிறைய வரத்து இருக்கு. விற்பனை கொஞ்சம் மந்தமா இருக்கு மட்டும் இருக்கு. விலை மோதிட்டு இருக்காங்க. எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்கேன். ஆனா அந்த ஆடெல்லாம் என்ன ரேட் வரும்? அது 10 ரூபா வருங்கண்ணா. ஆமாங்க. எத்தனை பல் தரத்துல? பல்லு ஒன்றும் பல்லு போடலீங்க. ஒரு வருஷத்துக்குள்ள தான் இருக்கு. இதெல்லாம் இந்த ஆடெல்லாம் எதுங்கண்ணா? அந்த ஆடு பல்லு 6 பல்லுங்க. சினைங்களா? இல்லைங்கண்ணா, ஆடு சினையெல்லாம் இல்லைங்க, கறிக்கு தாங்க. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க விற்பனையில? இன்னைக்கு ஒரு 7 உருப்படி கொண்டாந்தாங்க, ஒரு 3 உருப்படி வித்துருக்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் விற்பனை கொஞ்சம் கம்மி தாங்கண்ணா. ஆமாங்கண்ணா, ஆமாங்க ஆமாங்க. இந்த மாதிரி ஆடுகள் இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கனெக்ட் பண்ணிக்கலாங்கண்ணா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க சத்தியமங்கலத்துக்கு. பேருங்க? பேரு ஸ்ரீதருங்க. 73 58 98 22 73. செம்பரியெல்லாம் என்ன ரேட் வருது? செம்பரி ஆட்டை பொறுத்துங்கண்ணா. ஆமாங்க. சரி, சரி. இல்லைங்கண்ணா, நம்மளது இல்லைங்க. சரி, ஓகே. ரெண்டு அச்சுலவாத்த மாதிரி ஒரே சைஸ், ஒரே மாதிரி. ஐயா, அது என்ன விலை வருங்க ஐயா? இது வீடியோ வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ரெண்டுமே கடா குட்டிங்களா? கடா குட்டி. ரெண்டு ஒரே இதுல போட்டதா? ஒரே மாதிரி இருக்காங்க. 10,000 சொல்லு. இப்படி உள்ள போனோம்னா பெரிய கடா, பெரிய கடை வச்சிருக்காங்க. வீடியோ எடுத்துக்கலாமா? கேட்டுக்கணும் இல்லைங்க. என்ன காய் அடிச்ச கடாய்ங்களா? என்ன விலைனா வருது? 35. பல்லுனா 6 பல் தரோம். என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? 28 வரை கேக்குறாங்க. 28 போதிட்டாங்க. நீங்க என்ன ரேட்? நான் 31 ரூபாய்க்கு கொடுப்பேன். 31 அதுல அந்த மூலக்கடாய் மூளை ஆடு ஆடுகளா? 11 ரூபா சொன்னா 8 கேக்குறாங்கண்ணா. இப்ப கொஞ்சம் சோகம் தானே. பெரிய பெரிய ஆடுகள் வாங்கிக்கலாம். 98
428 63 716 மகேஸ்வரன். ஆடுகள் விற்பனை கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. வீடியோ எடுத்துக்கலாமா? அது என்ன ரேட்னா வருது இந்த கடை? இந்த கடை 17 ரூபா வருது. 17 கடை இருக்கா? ஆமா. என்ன ரேட் போட்டு கேக்குறாங்க சந்தையில? 5 ரூபாய்க்கு கேக்குறாங்க. இந்த மாதிரி கடை வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? 4 3 வச்சு வளர்த்துறீங்க. சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தாவா வாங்கிக்கலாங்க. சரி ஓகே. சந்தைக்கே கொண்டாடணும். சரி. ஆடு பெரிய கடை சார் வணக்கம். சார் மூலக்கடை பெரிய கடை பல வணக்கம். சுமாரா தான் போதும். இந்த தரத்துல ஆடு ரேட் வருது. அந்த தரத்துல அவர் கேட்டது தெரியும், நமக்கு தெரியும். ஆமா, பொருளுக்கார கேட்டேன்னு சொல்ல முடியும். அது வந்து எத்தனை 11 ரூபா சொல்றாங்க. ஆமா, நான் 8 ரூபாய்க்கு கேட்டா நிக்கிறேன். மத்த போயிட்டு வியாபாரம் போயிருக்கு எனக்கு பாரு. ஆமா, எனக்கு போய் வியாபாரம் போச்சு. வாட்சி சபாரி இது என்ன ரேட் வரும்? அவர் வரல, அதனாலதான் பாத்துட்டு இருக்கேன். அந்த போயிட்டாரா? ஒண்ணு 30 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா 50 ரூபா ஒவ்வொன்னு. 30 ரூபா தானுங்க ஒவ்வொன்னு. பேசுனா 50 ரூபா ரேஞ்சு கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே டல்ல போற கேட்டி பேசுற கண்டிஷன்ல இல்ல. காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம். வியாபாரம் இருக்காங்கப்பா. பெரிய பெரிய ஆடு வச்சிருக்காங்க. ஒரு ஆடு 2 குட்டியோட கொண்டாந்து இருக்கிறாங்க. 2 கடா குட்டிங்களா? 2 கடா குட்டி. எத்தனை நாள் இருக்குண்ணா குட்டிக்கு? 3 மாசம் குட்டியோட. என்ன ரேட் சொல்றீங்க? 10 ரூபாய்க்கு மேல கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நிலவரம் போயிட்டு இருக்கு சந்தை. ஏகப்பட்ட ரேட்டு. சரி சரி சரிண்ணா. சரி ஓகே. ஒண்ணு சொல்ற மாதிரியே இல்ல அப்படிங்கிறீங்க. சந்தையை நீங்க சொல்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. வியாபாரம் நடக்கிறது நடந்துட்டே இருக்கு. பேசுற கண்டிஷன்ல யாருமே இல்ல. ஆமாங்கப்பா. அதனால அப்படியே கட்டுல ஏறி சரி வாங்க. அப்புறம் இருக்காங்க. அண்ணா வணக்கம். ஒராடாதான் சிலையாடா? அப்ப 8 ரூபாய்க்குதுப்பா. என்ன ரேட் சொல்றாங்க? 8 ரூபாய் சொல்றாரு. எப்படி இப்ப எவ்வளவு கொடுப்பேன்? 10,000 சொல்றாங்க. 8,000க்கு ஓதிட்டு இருக்காங்க. சரி ஓகேண்ணா. எந்த பணத்தை வாங்கி கொடுத்துடலாம். பணத்தை வாங்கியே கொடுத்துடலாம். இப்ப என்ன 8 ரூபாய்க்காவது செந்தப்புடி கைப்பிடி மூர்த்தி இங்க பாரு. சாமி எத்தனை சரி எண்ணிப்பாரு. எண்ணிப்பாரு. சரி எண்ணிப்பாரு. எப்படி காலை கொடுப்ப? காலை கொடுப்ப.
ஐயா பல்லெல்லாம் ஆகி போச்சு நீ ஊசி பல்லு ஆகி போச்சு ஏப்பா இங்க வாரு சாமி சாமி ஆடா இந்த காலை கூடப்பா புத்தி இல்லாதிரியா 10,000 அங்கேயே வாங்கி ஆட்டா வாடகை கூட கொடுத்து சொல்றது கேளு ஐயா கம்பெனிக்கா ஐயா 10,000 ஆடு வாங்கி 10,000 ஆடு வாங்குறது 100 ரூபாய் வண்டி வாடகை சாம் கம்பெனிக்கு ஆனா நீ வந்து எவ்வளவு இருந்தாரு தள்ளி இந்த ஆடு போய் தள்ளி பத்தி 10,000 ஆனா நீ நல்லா போய் வச்சு நீ சொன்ன கேப்பேன் 10,000 ஆடு வாங்க கும்பிட வேண்டாம் சாமியா 200 கூடப்பா நீ பொட்டாடு கம்பெனி 200 கூட இந்த பையன் சரி என்னால 300 போட்டு விடு நான் அது 100 போனாலும் போச்சான்ட்டு ஆட்டா வாடகை கொடுத்தது 10,000 ஆடு காரையாது 200 எனக்கு கால முடியாது சேடையாது ஆனா அந்த ஆயாதான் மேய்ச்சி போச்சு மகராஜா மேய்கிட்டு ஒட்டாம்பிள்ளை கூட கொடுக்காம கிடக்குது அது எப்படியாவது பல்லு வந்துடுது ஐயா வளர்த்துற வேண்டாம் ஒரு ஏற்பாடு வேண்டாம் கிழக்கு மோனியை நின்று திரும்பி கும்பிடு கையப்படி பணத்தை வாங்க கையப்படி அட கிழக்கு மோனியை நின்று கும்பிடு கொடு பைத்தியமே ஆனா அந்த ஆய வா பேசிட்டு போகுது பைத்தியக்காரன் 9,700 தான் கும்பிடு கைப்படி கும்பிடு கொடு கையில கும்பிடு கொடு சூரியனை பார்த்து கும்பிடு கொடு வாழ்ற வேண்டாம் சூரியனை பார்த்து கும்பிடு கொடு கிழக்கு மோனியை சாமி கும்பிடு வாங்கிக்கப்பா சிரிச்சுட்டே வாங்கப்பா அட போனா போச்சா இந்த அப்பனை காணும் அட பொடி பைத்தி போப்பா அந்த அப்பங்கால் நுழுவு போ அப்பங்கால் நுழுந்து உனக்கு தான் புண்ணியமாவே அட போய் பாரு எடுத்துட்டு நீ என்ன 9,700 அந்த அப்பனும் பண்ணோம்ல சின்ன வேலையா இந்த அப்பனும் தான் பொழைச்சிட்டு போச்சு அது என்ன ஓ ஏன் சாமி எல்லாம் ஒண்ணுச்சு வெற்றிகரமா அத்தல எப்படி எடுத்தாச்சு அப்படி இதுல போகும் இது என்ன கொடியாடா நாட்டாடா கொடியாடு அடிச்சு விட வேண்டியது அப்படி இல்லீங்களா கலர் அந்த கலர் அதனாலதான் கேக்குறேன் இது என்ன ரேட்டுமா வருது இந்த ஆடு 20 ரூபா செனையா இல்ல விரதலா தான் 20 ரூபா ரேஞ்சு இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போகுது வைத்தறிச்சல ஏன் கலப்புறீங்க அப்படிங்கிறீங்களா அதனாலதான் சரி ஓகே அமாவாசை டேய் இந்த ஆடு உங்க கிட்ட தான் இருக்கா போயரு போயர் கிராஸ் பிறவை இது என்ன ரேட்டுமா வருது போயர் தானே போயர்லயே பிறவை ஆடு 5 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க ஈத்தல எத்தனை இறங்கி இருக்க 5-6 இறங்கி இருக்கும் சரி ஓகேம்மா இல்ல மேய்ச்சல் தர குட்டியில ஆடு ஹைட் அவ்வளவுதானா என்ன ரேட்டுமா வருது ஆனா உங்களை காமிக்கல ரேட் என்ன ரேட் வரும் ஒரு குட்டியுமே 6 ரூபா ரேஞ்சு சரி ஓகேம்மா எத்தனை ஒரு 4 மாசம் குட்டி இருக்குமா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவுதான் அப்படிதான் பேட்டியர் யார் பேசுறது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க யார் பேசினாலும் சரி ஆனா 2 திட்டாச்சு திட்டுங்கப்பா சரி இந்த ஆடு என்ன ரேட் வரும் அது உங்களுதா அவியலுது அவங்களதான் கேட்கணும் சொல்லுங்க இது என்ன ரேட் வருது 6,500 ரூபாய் மைக்கில் எல்லாமே வட்டிருக்கா பேட் வைஸா எடிட் பண்ணிக்கலாம். அண்ணா வணக்கம்.
இன்னைக்கு என்ன விற்பனையில எப்படி போகுது? சந்தைக்கு இல்ல கிலோ சூடா தான் போதும் சார். இன்னும் ஒரு ஆட்டை பிடிச்சி பேசல. ஆமா இங்க வாங்க. அப்படி அப்படி சொன்னோம்னா மறுக்க வாக்குவா. இருங்க எங்காட்டி குடிச்சு தேடுவாங்க. ஆமா இதெல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆட்டுக்காரருக்கு தெரியுமா? ஆட்டுக்காரர் நிக்கிறாரு வேற அவரு. ஆடு வாங்கி கொடுத்தாச்சு. அதான் அந்த ஆணையை பிடிக்கும். என்ன ரேட்டு வாங்கினீங்க ஒண்ணு? இதெல்லாம் 4200 4200 வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க சார். ஆமா 4 மாசம் குட்டி இருக்கு. ஆமா இருக்குங்க சார். 4 மாசம் 5 மாசமா இருக்கு. ஆமாங்க 4500 வரைக்கும் போதுங்க. ஆமாங்க சார். என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட்? அது 5 சொன்னாங்க. 4 முடிச்சுக்கிறேன். 43 முடிச்சுக்கிறேன். 42 பல விதமா ஆமாங்க சார். ஆமாங்க. சந்தையில ஆடு குட்டி வாங்கி தருவீங்க? வாங்கி தருங்க. ஆடு மாடு கோழி கல்யாண புரோகிரம் எல்லாம் செய்யறேன். எல்லாமே பண்றேன். எந்த நேரம் நைட் 12 மணி வரை எனக்கு கூப்பிட்டு பேசுவேன். பதில் சொல்லுவேன். ஆமாங்க. 959 738 1991 எம்ஜிஆர் கேஆர்ஜி மூணாம்பள்ளி. நைட்டு 12 மணிக்கு எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்க, நான் பேசுறேன். ஓகே சார். அதே மாதிரி கூப்பிட்டு பேசுறேன். நன்றி. ஓகே. இது எல்லாமே எடப்பாடியில இருந்து வர்ற குரூப்பு. எடப்பாடி ஆடுகள், சேலம் சைடு இருந்து வர்ற ஆடுகள் பூராமே கருப்பு அதிகமா வரும். கெடா வெட்டுக்கு இந்த மாதிரி ஆடுகள்னா கருப்பு ஆடுகள் வாங்கிக்கலாம். பெரிய பெரிய ஆடுகள், கொம்போட ஆடுகள், கொம்பு இல்லாத ஆடுகள் நிறைய ரகமா கொண்டு வந்துருப்பாங்க. வணக்கம். இன்னைக்கு எப்படி விற்பனை போகுது? ரொம்ப டல்லு. எல்லாம் படா சைஸ் கடை எல்லாம் நிறைய கொண்டாந்துருப்பீங்களா இருக்குது? நாளாக சந்தையோட நிலவரம் தாறுமாறா போயிட்டு இருக்குது. எல்லாமே போயிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? இந்த பெரிய கடை அது 27 ரூபா சொல்லுதுங்க. 23 ரூபாய்க்கு கேக்குறாங்க. பல்லு போடலீங்க. போடல. ஆமா 4 வருஷம் கடை இருக்குமா? 1.5 வருஷம் தாங்க இருக்கும். 1.5 வருஷம் தான் இருக்கு. பாத்துருக்கீங்க அந்த ஆளு? அது 2 பல்லுங்க. அது 30 ரூபா சொல்லுதுங்க. 25 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 25 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. ஆமா. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க சந்தைக்கு? எல்லாம் ஒரு 50 கொண்டாந்துங்க. ரொம்ப டல்லுங்க. ஒரு 20,000 தான் கொடுத்துருக்குது. ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே. சரி. இதுக்கு மேல கேட்டோம்னா கடுப்பாயிருவீங்க. அவரு இப்பவே சம கடுப்புல தான் நிப்பாராட்டுக்கு. நான் அப்புறமே இது வர்றேன். அப்படி குறப்பேன். ஐயா பாப்போம். குறம்ப குட்டி. உங்களுதான். அவர் இல்ல. ஒரே டைலாக் முடிச்சு. சரி ஓகே. குரம்பக்குட்டியில நிறைய வரத்திருக்கு. இங்க உள்ள போறோம்னா ஆடுகள் வரத்திருக்கு. விற்பனை சரியில்லாங்காட்டி கரெக்டா இருக்கு. அதனால அப்படியே காமிச்சிட்டு போவோம். எங்களை ஆடு பிடிச்சிருக்கீங்களா? நான் அப்படிங்க போயிடுறேன். சுத்தி வர வேண்டியதா இருக்குது. எல்லாமே அப்படியே ஸ்ட்ரக் ஆன மாதிரியே நிக்குது பாருங்க. சந்தையிலேயே எல்லாம் விரிச்சோடி கிடக்கு. ஆடு வரது நார்மலான ஆடுகள் வரத்துதான். ஆனா விற்பனை ரொம்ப மந்தம். என்னைய எல்லாமே காமிச்சிட்டு தான் போகுதுங்க. யூடியூப் கடா சைஸ் கடாய் 2 கடா. ரெண்டுமே மோளை. அம்மா இது என்ன விலை வரும்? அவர்கிட்ட தான் கேட்கணுமா? கொடுங்க. அட நகருங்கடா டேய். கவர் பண்ணிட்டு ஃபுல்லா. இங்க யாரு அவர் ஆளை காணும்? போயிட்டாங்களாட்டு இருக்குது. என்ன ரேட்டுமா வரும்? அவர் அந்த போயிட்டாரு. அவர் அப்படியே போயிட்டாரு. இவரா? சரி அவரா? சரி ஓகே. இவருன்னு ஒவ்வொருத்தர கை காமிக்கிறாங்கப்பா. அதான் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் ஐயாமா வணக்கம்.
வணக்கம். இன்னைக்கு எல்லாம் விற்பனை எப்படி போகுதுங்க? இன்னைக்கு சுமாரா தான் போகுது. அப்படியே சந்தையே இன்னும் கிடக்குற மாதிரி இருக்குது. ஆமா, அப்படியே குட்டியில என்ன ரேட்னா வருது? குட்டியெல்லாம் அது 3 ரூபாய் சொல்லுதுங்க சிறுசு. அந்த குட்டிய ஜாடி 9 ரூபா சொல்லுது. ஜோடி 9 ரூபா ரேட். ஆமா, சரி ஓகே. சரி. 10 கிலோ எடுத்தா போதும், டேட்டிக்கலாம். சிரோகி அந்த சிரோகி வந்து 9 இருந்துச்சு. கடை ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம்ண்ணா. இது வந்து எத்தனை நாளான கடைங்க? இது ஒரு பாக்ஸ் இருக்குண்ணா. 20 வருஷம் இருக்கு. என்ன வேலை சொல்றீங்க? 13 ரூபா சொல்றேண்ணா. 13 ரூபா சொல்றீங்க. எத்தனை ரூபா மட்டும் கேட்டிருக்காங்க? 9 ரூபா இருக்கு கேக்குறேண்ணா. 9 ரூபா மட்டும் கேட்டிருக்காங்க. இல்ல விற்பனை நீங்க மொத்தமா போறேன் ரேட் கம்மி. ஆமாண்ணா, ரேட் கம்மி தான். சரி ஓகே. சரி. இது வந்து செனையாடு. வீடியோ எடுத்துக்கலாமா? எல்லாம் குட்டியோட ஆடுகள் 13 ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆடு தேக்க நிறைய கிடக்கு. விற்பனை ரொம்ப சுமார்னு நினைக்கிறேன். அதனால அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம். ஐயா கொஞ்சம் அப்படியே அந்தல போயிடலாம். இதுக்கு மேல உள்ள போய் கேட்டுருந்தோம்னா கழுவி ஊற்றுவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சந்தை நம்மளுக்கே ஒரு சேட்டிஃபேஷன் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. ஓகே, மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே.